அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி மாதா, பிதா, குரு, தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அனைவரையும் வேண்டி இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்தில் எப்படி கண்டறிவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகத்தை பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் பிரம்மகத்தி தோஷமாக கருதப்படுகிறது. அந்த குருவும் சனியும் ஒரே கட்டத்தில் இருந்தால் அதிகமான பிரம்மகத்தி தோஷமாகவும், திரிகோணத்திலும் நேர் பார்வை ஏழாம் பார்வையாக இருந்தாலும் ஓரளவுக்கு அதை பிரம்மகத்தி தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதப்படுகிறது. குரு சனி ஒரு ஜாதக கட்டத்தில் இணைந்திருந்தால் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாகவும், காலதாமதமாகவும், கசப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த பிரம்மகத்தி தோஷத்தினால் முன் ஜென்மத்தில் ஒரு உயிரினங்களை வதை செய்து கொலை செய்வதை போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும். மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற குற்றங்கள், மனிதர்களை போன்ற விஷயங்கள், கொலை செய்த குற்றங்களை, போன ஜென்மத்தில் செய்த பாவவினைகளை இந்த குருவும் சனியும் சேர்ந்திருப்பது இந்த ஜென்மத்தில் பிரம்மகத்தி தோஷம் என்கிற ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு திருவிடை மருதூர் சென்று, கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடை மருதூருக்கு சென்று பிரம்மகத்தி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். நிவர்த்தி செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதார பாதிப்புகள், குழந்தை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் சரியாகி குடும்பத்தில் சந்தோஷம் கிடைப்பதற்கு இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு திருவிடை மருதூர் முதன்மையான ஸ்தலமாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் திருவிடை மருதூரில் அனுச நட்சத்திரம் அன்று, சனிக்கிழமை வரக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் அன்று திருவிடை மருதூர் சென்று அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரம் செய்தால் 100% அந்த பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பரிகாரமானது, அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகிவிடுகிறது. அந்த குரு சனியை செவ்வாயானது ஏழாம் பார்வையாக பார்த்தால் தன்னுடைய குழந்தை பிறந்து அவர்கள்தான் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தால்தான் தோஷம் களையும் என்பதை இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதற்கு அடுத்த பரிகாரமாக, நீங்கள் பசுமாடு இருந்தால் பசுமாடு ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமான கோயிலுக்கோ, சிவன் கோயிலுக்கோ ஒரு பசுமாடு தானமாக வாங்கி கொடுத்தால் இந்த பிரம்மகத்தி தோஷத்தினால் வந்த சாபங்களும் தோஷங்களும் விலகிவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் ஒரு பசுமாடு, கோமாடு வாங்கி கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளானது குறைந்துவிடும். இதில் முக்கியமாக பசுமாடு வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் இதிலும் ஒரு கசாப்பு கடைக்கு போகக்கூடிய மாட்டை காப்பாற்றி, அந்த மாட்டை அந்த கசாப்பு கடைக்கு போகக்கூடிய மாட்டை இவர்கள் காசு போட்டு வாங்கி அதை கோயிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பாதிப்புகள் ஆகப்பட்டது அந்த கசாப்பு கடைக்கு போய் ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு பசுமாட்டை காப்பாற்றி கொடுக்கும் பொழுது எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் தோஷங்களானது நிவர்த்தி ஆகிவிடும். இதை நீங்கள் பசுமாடு வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அனைத்து பிரம்மகத்தி தோஷங்களும் நிவர்த்தி ஆகிவிடும். இதை நீங்கள் செய்து வாருங்கள். பிரம்மகத்தி தோஷங்கள், இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள். குரு சனி மேஷத்தில் உள்ளது. இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த பரிகாரங்கள் மட்டும் நீங்கள் செய்து வந்தாலே இந்த பிரம்மகத்தி தோஷமானது நிவர்த்தி ஆகிவிடும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.